அண்மை செய்தி. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. 11வது நிதி ஆயோக் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். விக்சித் பாரத் 2047 என்ற இலக்கை அடைவதற்கான நோக்கத்தை செயல்படுத்துவதற்கான ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் கூட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அவருடன் சாய்குமார் IAS தலைமை செயலாளர் ஆகியோரும் உடன் இருக்கிறார். 3 நாள் அரசு முறை பயணமாக சென்ற தமிழக முதலமைச்சர் விஜய் தற்போது 11வது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அனைத்து மாநில முதலமைச்சர்களும் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். டெல்லி பாரத் மண்டபத்தில் 11வது நிதி ஆயோக் கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. இதில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் முதல் முறையாக தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். 11வது நிதி ஆயோக் கூட்டத்தில் தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் டெல்லியிலிருந்து யோகேஸ்வரன் இணைகிறார். யோகேஸ்வரன், தற்போது 11வது நிதி ஆயோக் கூட்டமானது டெல்லி பாரத் மண்டபத்தில் தொடங்கியிருக்கிறது. இதுல என்னென்னமான முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது? குறிப்பாக இந்த விக்சித் பாரத் 2047 பற்றி விரிவா சொல்லுங்க. டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில 11வது முறையாக கூடியிருக்கிறது நிதி ஆயோக் கூட்டம். இதற்கு கொள்கை குழு கூட்டம்னு சொல்லி தமிழ்ல மொழிபெயர்க்க முடியும். இந்த நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில கூடியிருக்கக்கூடிய நிலையில ஏன் இந்த கூட்டம் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்ற அடிப்படையில இந்த கூட்டத்தினுடைய பல அம்சங்கள் குறித்தும் நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். டெல்லியில கூடியிருக்கக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் 2015ஆம் ஆண்டு முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2020 கோவிட் பெருந்தொற்று காரணமாக இந்த கூட்டம் நடத்தப்படாத நிலையில 11வது கூட்டமாக இன்று நடத்தப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் சார்பில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர் திரு சாய்குமார் IAS உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கார்கள். இருவர் மட்டும்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கார்கள். இதே போல ஒவ்வொரு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், தலைமை செயலாளர்கள், துணைநிலை ஆளுநர்கள் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த காட்சிகளையும் இப்ப நீங்க திரையில பார்க்க முடிகிறது. 4 முக்கியமான அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இன்று இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. 2023ஆம் ஆண்டு முதலே பிரதமர் நரேந்திர மோடி விக்சித் பாரத் 2047, அதாவது வளர்ந்த இந்தியா 2047 என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையாக கொண்டே இந்த நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்றைய கருப்பொருளும் அப்படியாகத்தான் இருக்கிறது. விக்சித் பாரத் 2047 என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டே இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தற்போதைய கட்டமைப்புகளை மறுசீரமைப்பு செய்வது, புதிய திட்டங்களை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவது, தொடங்குவது உள்ளிட்ட அம்சங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்படுவதோடு ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் என்பது இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த குறிப்பிட்ட நேரங்களின் போது ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் என்னென்ன அம்சங்களை பேச வேண்டும், ஒவ்வொரு மாநிலத்தின் சார்ந்த நலன்கள் குறித்து எப்படி எல்லாம் பேச வேண்டும் என்பதை எல்லாம் அவர்கள் தெரிவிப்பார்கள். இந்த நிலையிலே முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் சார்பாக என்ன பேச போகிறார், என்ன கோரிக்கையை விடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எல்லாம் அதிகரித்திருக்கிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியதற்கு பிறகாக அது அதிகாரப்பூர்வ ஒரு செய்தி குறிப்பாக வழங்கப்படும் அப்படின்ற விவரங்களையும் தமிழக அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை தவிர இந்த கூட்டம் இன்னும் ஒரு விஷயத்துல முக்கியத்துவம் பெறுகிறது. தற்போதைய சூழல்ல வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் காரணமாக இந்தியா உட்பட உலக நாடுகள் கடுமையான பொருளாதார சிக்கல் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டை சந்தித்து வரக்கூடிய நிலையில சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய முதலமைச்சர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். எரிபொருள் பயன்பாட்டினுடைய சிக்கனத்தை வலியுறுத்துவதோடு இத்தகைய பொருளாதார சூழலிருந்து மீண்டெழுவதற்கான பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையாக வைத்திருந்தார். இன்று ஒரே அமர்வுல பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள், தலைமை செயலாளர்கள் என பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி அத்தகைய விஷயங்களை வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்ற ஒரு கூட்டம் 2025 டிசம்பரில் நடைபெற்றது. அதில் முதலமைச்சர்கள் பங்கேற்கவில்லை, மாறாக தலைமை செயலாளர்கள் பங்கேற்றார்கள். தலைமை செயலாளர்களுக்கான ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இன்று முதலமைச்சருக்கான இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே இது அதிக கவனம் என்பதை எச்சரிக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முதல் முறையாக பொறுப்பேற்றதற்கு பிறகு
டெல்லி பயணத்தை இரண்டாவது முறையாக மேற்கொள்ளக்கூடிய திரு ஜோசப் விஜய் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுக்கக்கூடிய நிலையில அவர் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் வலியுறுத்த போகிறார் என்ற அதிகமான எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கான இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முழு பட்ஜெட்டை விரைவில் தமிழக அரசு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டினுடைய நிதி சார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்க போகிறாரா, தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்க போகிறாரா, சமீபத்தில் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பல்வேறு தொழிற்சாலைகள் ஆந்திர மாநிலத்திற்கு சென்றிருக்கிறது. எனவே மத்திய அரசினுடைய இன்னும் அதிகப்படியான திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவது, முதலீடுகளை ஈர்ப்பது உள்ளிட்ட பல அம்சங்கள் குறித்தெல்லாம் இன்று முதலமைச்சர் பேசப் போகிறாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் பேசுவதற்கான அந்த நேரம் என்பது வழங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் ஜோசப் விஜயும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் சார்பாக பேசி என்னென்ன முக்கியமான விவகாரங்களை தெரிவிக்க போகிறார் என்பதெல்லாம் அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பாகவே இன்னும் சில மணி நேரங்களில் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.